இந்த நேரத்தில் இந்த இடத்திலே அவரை இப்படியாய் பார்ப்பதை எங்களுடைய இருதயம் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை. எப்போ வந்தாலும் சந்தோஷத்தோடு போன மாதம் கூட ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், நான் பெங்களூரில் இருந்தேன். அப்போ ஐசக் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே எடிசனை அண்ணே அங்கிள் அண்ணா மாமா படுத்த படுக்கையாக இருக்காங்க, இது மேரேஜ் டே உடைய 58வது மேரேஜ் டேக்கு வாங்கினேன். நான் பெங்களூருக்கு அப்பான்னேன். ஆனால் வாங்கினேன் ப்ளீஸ் உடனே நான் ஃப்ளைட் எடுத்து நேராக வந்துட்டு இங்கே 11:30 மணிக்கு தான் என் ஃப்ளைட் வந்துச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் கொடுத்துட்டேன், வந்துட்டாரான்னு கேட்டுட்டு எழுந்திருக்க முடியல. எழுந்து அங்கேருந்து சேரில் அக்காவும் அண்ணனை வந்துட்டு பார்த்தாரு. எனக்கு கண்ணத்தில் 2 முத்தம் கொடுத்து, நான் அவருக்கு முத்தம் கொடுத்து, நான் மைக் அப்படியே உட்காந்தாரு. மைக்கு நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் அப்படின்னா, என்னன்னு கேட்டு, நீங்கள் சொல்லுவீங்களோட சொல்லுங்கள், நீதிமானுக்கு ஒரு நாளும் கேடு வராது அப்படின்னு அப்படியே சத்தமாக சொன்னார். அது என் இருதயத்தை தொட்டுச்சு. இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு போன வாரமாக 2 வாரத்துக்கு முன்னாடி அதை பார்க்கும்பொழுது இவங்க பார்க்கும்பொழுது என் இருதயம் உடைகிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலிருந்து ஒரு பெரிய ஐக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னுடைய சன் ரான் 5 வயசு இருக்கும் பொழுது எப்போவுமே ஒரு கார் வாங்கினார்னா ஃபஸ்ட்டு ட்ரீட் எனக்கு தான் கொடுப்பார். நைட்டு புது கார் வாங்கியிருக்கோம், நம்ம ஹோட்டல் போகலான்னு அவங்க போவோம். ஹோட்டல் போகும்போது அப்போது வந்தோடனே என் சன் 5 வயசு தான். அவன் சொன்னான், அங்கிள் கார் ரொம்ப அழகாக இருக்குது சொன்னான். அந்த ஒரு வேர்டு தான். நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோடனே என் காரு மிஷிபிஷி வச்சுருந்தேன். இப்போ ஸ்கோடா புது கார் வாங்கியிருந்தார். என் கார் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த டிரைவர்கிட்ட சொல்லி என் காரில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அவர் காரில் வச்சுட்டு, அவர் காரில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் என் காரில் வச்சுட்டாரு. வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுது, ஏன் கார் வருது, நான் ஏறது போகிறேன். இல்லை ஒரு நிமிஷம் ஏறு அப்படின்ட்டு அவர் ஏறிட்டு போப்பான்றாரு. டிரைவர் மாறி போச்சு. ஏன் டிரைவர் அவருடைய கார்லையும், அவர் டிரைவர் எவனுடைய கார்லையும் போயிட்டு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்காரு. நான் நினச்சேன் மறந்துட்டு போகிறாரு போலது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ராணு கார் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் ராணு கொடுத்துட்டேன். புது காருங்க, அன்னைக்கு தான் எடுத்த காரு கொடுத்துட்டேன். நான் எவ்வளோ கஞ்சாலம் வாங்கிக்கிட்ட 18 நாளுக்கு மேலே அவர் முடியவே முடியாது. அப்புறம் நான் போய் என் டிரைவர் அனுப்பிச்சு, வேணாண்ணே காரு எனக்கு காரு கட்டு வேணாம், நீங்கள் அழகான காரு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இல்லை அவன் ஸ்கூலுக்கு அதில் போக சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் 18 நாள் அந்த ஸ்கோடா காரில் அவனுடைய ஸ்கூலுக்கு போனான். இது மாதிரி 1000 காரியங்களை நான் சொல்லிக்கொண்டே போவேன். அருமையான தேவனுடைய தாசன் எப்படி சொல்வதுன்னே எனக்கு தெரியல. இது மாதிரி 100 காரியங்கள் அவரோடு சேர்ந்து பழன பார்க்கும். 3 பெரிய கூட நிறைய மாம்பழம் வாங்குவார். 100 மாம்பழம் எல்லா வெரைட்டி இருக்கும். எனக்கு ஒரு கூட, அவர் ஜேம்ஸ் சந்தோஷத்துக்கு ஒரு கூட, டிஜிஎஸ்க்கு ஒரு கூட வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு ஆஃபீஸ் கொண்டு கொடுத்துரு. எல்லாம் யோசிக்கும் பொழுது என் இருதயம் உடைகிறது. ஆண்டவர் அதுக்கு எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஆரம்ப ஐக்கியத்தை தேவன் கொடுத்தார். நான் பார்க்குறேன் 1 சாமுவேல் சொல்லும் பொழுது அங்கே தாவீது இருந்த இடம் காலியாக இருந்தது. அந்த வார்த்தை தான் என் நடந்து. எல்லாம் அவரை எப்போ வந்தாலும் அவரை பார்த்து முத்தம் கொடுத்து உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசி, எப்போ போனாலும் இவரோட உட்காந்து பேசி குடும்பத்தோடு பேசின அந்த நாட்கள் 84, 85 இருந்து இப்போ பார்க்கும் பொழுது அந்த இடம் காலியாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் மனசு வேதனையாக தான் இருக்குது. அப்போ அவங்க எங்கே தாவீது அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், யோனத்தான் சொல்கிறான், அவன் தன்னுடைய தமையனை பார்க்க போயிருக்கிறான். ஆமாம், நம்முடைய அருமையான அண்ணன் கூட தன்னுடைய மூத்த சகோதரனை பார்க்க போயிருக்கிறார். என் இருதயெல்லாம் உடையுது. ஆண்டவர் தேவன் அவருக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வது சங்கீதக்காரன் சொல்கிறான், நேர்த்தியான இடங்களிலே எனக்கு ஒரு இடம் கிடைச்சிது, கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்தார். ஆண்டவர் தேவன் அருமையான தேவதாசனுக்கு நேர்த்தியான இடங்களில் தேவன் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் நேசிக்க ஊழியக்காரர்களுக்காக தன் உயிரையே கொடுத்த ஒரு தேவன் நான் பார்த்ததே இல்லை.
எப்போ பார்த்தாலும் ஊழியக்காரர் 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 ஊழியக்காரர். சம்ம கொடுத்துட்டு பாரு மீதி காசை எடிசன் கட்ட வாங்கிக்கணுவார். அந்த நாட்களில் எடிசன் கட்ட வாங்கி, அண்ணா இவ்வளவு என்ன பத்தாதுண்ணே, மீதி காசு எடிசன் கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவார். மீதி காசு உங்ககிட்ட வாங்கி சொல். அப்படி அந்த ஊழியக்காரர் எப்படி சொல்றது தெரியல. இவெல்லாம் அருமையா சாம், இவங்கெல்லாம் டேனியல், தேவநேசன், ஜோனத்தான், இவங்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் பெற்றவங்க. எப்போ பார்த்தாலும் அவரோடே இருக்கிறாங்க, அருமையான ஊழியக்காரர்கள் எல்லாம். அதனால தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் தொடர்ந்து அருமையான அக்காவுக்காகவும் ரேச்சலுக்காகவும் ஈவாவுக்காகவும் அருமையான ஐசக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஊழியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆஸ்வதிப்பார்.